பொதுவாகவே எல்லாருமே ஃப்ரெண்டோடைய அம்மாவை தன்னுடைய அம்மாவா நினைச்சு பழகுவாங்க. அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாக்களும் தன்னுடைய பையனோட ஃப்ரெண்டை வந்துட்டு தன்னோட பையனாவே நினைச்சு பழகுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்ல வந்துட்டு அந்த மாதிரி நடக்கல. ஒரு தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு, அந்த தப்பை மறைக்கிறதுக்கு இன்னொரு தப்பு, இன்னொரு தப்பு, இன்னொரு தப்பு அப்படின்னு சொல்லி பண்ணி அது எப்படி ஒரு பெரிய தப்பா மாறி பல பேர்த்தோட வாழ்க்கையை நாசமாக்குது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்துட்டு ஒரு உதாரணம். அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் மூலியமா இந்த மாதிரியான மக்கள் நம்மளை சுத்தி இருக்காங்களா, இப்படி நம்மளை சுத்தி நடந்துகிட்டு இருக்கா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மே 29, 2017 நைட் ஒரு 11 மணி இருக்கும். குணா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒரு பெரிய டேபிள்ல வந்துட்டு 5 பசங்களுடைய போட்டோஸ் வந்துட்டு இருக்கு. அதுல இருந்து ஒரு 3 போட்டோவை அங்க இருந்து ராஜேஷ்குமார் அப்படின்ற இன்ஸ்பெக்டர் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. அந்த 3 பேருக்கும் 17, 17, 18 வயசு தான். அவரு பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசரை பார்த்து இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணது இவங்களோட சின்ன பையனா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த வந்துட்டு கிரைம் பேட்ரோல் அப்படின்ற ஒரு டிவி ப்ரோக்ராமை பார்த்து இந்த கொலைகளுக்கான பிளானை வந்துட்டு பண்ணியிருக்கான். அப்படி அந்த கேஸ்குள்ள என்ன நடந்துச்சு, அந்த 5 பசங்க யாரு, அவங்களோட லைஃப் வந்துட்டு எப்படி போச்சு அப்படிங்கறத இந்த கேஸ்ல நம்ம ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். நம்மளோட சேனல்ல வந்து கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்ட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். மே 18, 2017 காலையில குணா கேன்டோன்மெண்ட் ஏரியா, இங்க ஹேமந்த் அப்படின்ற ஒரு 17 வயசு பையன் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். இந்த பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையனோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இந்த பையன் மேல பயங்கரமான பாசம் வச்சிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பையன் வீட்டுக்கு ஒரே பையன். சொல்ல போனா சின்ன வயசா இருக்கும் போது இந்த பையனுக்கு நிறைய பிரதர்ஸ் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா அவங்களாம் வந்துட்டு ஏதோ சில பிரச்சனைகள்னால சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க. அதனால இந்த பையனுக்கு சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கிடையாது. இந்த பையன் மட்டும்தான் மிஞ்சனம். இப்போ இந்த வீட்டில் ஒரே ஒரு பையன், இந்த பையன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்றதுனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேருமே இந்த பையனுக்கு பயங்கரமா செல்லம் கொடுக்குறாங்க. இவங்க அப்பா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல சூப்பரிண்டெண்டா இருக்காரு. நல்ல பொசிஷன், கவர்மெண்ட் ஜாப், பயங்கரமான சம்பளம் வருது. இந்த ஃபேமிலிக்கு உலகமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேமந்த் மட்டும்தான். ஹேமந்த் என்ன கேட்டாலுமே வந்துட்டு வாங்கி தருவாங்க. ஏற்கனவே இந்த பையன் ஓட்டணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க அப்பா வந்துட்டு ஒரு பைக் வாங்கி தந்தாரு. அந்த பைக்கை இந்த பையன் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான். ஆனா அந்த பைக் இவனுக்கு பிடிக்காம போயிடுது. அதனால வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே சொல்லாம இந்த பையன் அந்த பைக்கை கொண்டு போயிட்டு ஒருத்தர்கிட்ட வித்து 15,000 ரூபாய் வாங்கிக்கிறான். இப்படி யாருக்கிட்டமே கேட்காம இவன் பாட்டுக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பைக் எடுத்துட்டு வித்துட்டு வந்தான் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க யாருக்குமே இவன் மேல கோவம் கிடையாது. ஏன்னா செல்லம் கொடுத்தது. இப்போ ஒரு நாள் காலையில் அந்த பையன் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, அப்பா நான் செகண்ட்ஸில் ஒரு பைக் பார்த்து வச்சிருக்கேன், அந்த பைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்ற மாதிரி பயங்கர ஆர்வமாக சொல்லியிருக்கான். இவங்க அப்பாவுடைய பேர் வந்துட்டு அண்டர் சிங். இதை கேட்ட அண்டர் சிங் வந்துட்டு, அப்படியா உனக்கு அந்த பைக்கு பிடிச்சிருக்கா, அந்த பைக்குக்கு கரெக்டான பேப்பர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லி நீ பார்த்தியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறாரு. எல்லாத்தையுமே நான் பார்த்துட்டேன்ப்பா, எல்லாமே ப்ராப்பராக இருக்கு, இந்த வண்டி வாங்குறதுக்கு 40,000 ரூபா தேவை அப்படின்ற மாதிரி கேட்குறான். இது கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அப்பா வந்துட்டு லைட்டாக யோசிக்கிறாரு. ஏன்னா 40,000 ரூபா அப்படிங்கிறது சாதாரண பணம் கிடையாது. இருந்தாலும் இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பையன் கொஞ்சம் ஆர்வமா இருக்கானே அப்படின்றதுனால சரி அப்படின்னு சொல்லி அவர் உள்ளார போயிட்டு 40,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு வந்து ஹேமத்தோட கையில கொடுக்கறாரு. இதை வாங்கின ஹேமத்துக்கு வந்துட்டு பயங்கரமான சந்தோஷம். அந்த காசை வாங்கிக்கிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு போனோம். அந்த வீட்டுக்குள்ள அவன் கடைசியா சிரிக்கிற சிரிப்பு இந்த சிரிப்பு தான். நான் இதை சொல்லும் போது அடுத்தவனுக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது அந்த சமயம் அண்டர் சிங்குக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? தெரிஞ்சிருந்தா தடுத்திருப்பாரு. அவருக்கு அன்னைக்கு எதுவுமே தெரியல. அவர் வழக்கம் போல அவரோட வேலைக்கு கிளம்பி போயிட்டாரு. அது ஒரு சாதாரணமான நாள். இப்போ வேலைக்கு போயிட்டு அவர் திரும்பி வரும்போது என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பையன் நேரத்துக்கு பைக் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சிருந்திருப்பான். அவன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம கிட்ட காட்டுறதுக்காக பைக்கோட வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி நினைச்சு இந்த அப்பா வீட்டுக்கு வராரு. இவரு வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா இவரு எதிர்பார்த்த மாதிரி அந்த பையனோ பைக்கோ வீட்டுக்கு வரல. இந்த ஏமட்டுக்கு என்னாச்சு அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட 5 பசங்க யார் யார் அப்படின்றத பாத்திரலாம்.
ஃபர்ஸ்ட் நம்ம ஏற்கனவே பார்த்த ஹேமட் 17 வயசு கேன்டோன்மெண்ட்ல வாழ்ந்துட்டு இருக்கான். இவங்க அப்பா கவர்மெண்ட் ஆஃபீஸர். இவன் 9th ஸ்டாண்டர்ட் கூட பாஸ் பண்ண கிடையாது, 9th ஸ்டாண்டர்ட்லேயே ஃபெயில் ஆயிட்டான். என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ரொம்பவே சந்தோஷமா அப்பா காசுல சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். நம்ம இதுக்கு மேல படிச்சு என்ன பண்ண போறோம், அப்பா நிறைய சம்பாரிச்சு வச்சிருக்காரு, நம்ம அந்த காசை வச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன். ரெண்டாவது பையன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹனி டூபே. எல்லாருமே இவனை ஹனின்னு கூப்பிடுவாங்க. இந்த பையனுக்கு 15 வயசு 10 மாசம் ஆகுது, கிட்டத்தட்ட 16 வயசு. இந்த பையனை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இந்த பையனுக்கு சின்ன வயசுல இருந்தே அப்பா கிடையாது. சின்ன வயசுல இருந்தே இவன் அவங்க அம்மா கூட மட்டும்தான் வளர்றான். இவனுடைய அம்மாவும் பாத்தீங்கன்னா இந்த கேஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். இவங்களோட பேர் வந்துட்டு பூனம் டூபே. இந்த ஹனிங்கிற பையனை பத்தி நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஹனி அப்படின்ற பையன் ஏற்கனவே வெளியில போயிட்டு நிறைய தப்புகள் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அவங்க அம்மா. இப்படி ஒரு தடவை இவன் பண்ண தப்புல இவன் ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்திருக்கான். இந்த விஷயம் ஹேமட்டோடைய அப்பாவுக்கு தெரியாது. ஒருவேளை இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இவன் கூட பழக விட்டுருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பின்னாடி ஒரு இடத்துல இவங்க அப்பா சொல்றாரு. இப்போ நம்ம பார்க்க போற மூணாவது பர்சன் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரித்திக். இந்த பையன் குணாவில் இருக்கக்கூடிய கோபாலபுரா அப்படின்ற ஏரியாவில் இருக்கான். இந்த பையன் 10th பாஸ் பண்ணியிருக்கான். ரொம்பவே நார்மலான ஒரு ஃபேமிலி. அந்த மே 18 அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நான் வெளியில போயிட்டு வரேன்ப்பா, ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிருக்கான். திரும்ப வரல. நாலாவது லோகேஷ். இவன் குணால இருக்கக்கூடிய நியூ சிட்டி அப்படின்ற ஏரியாவில் இருக்கான். இந்த பையனுக்கு 18 வயசு ஆகுது. இந்த பையனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இந்த பையனுடைய அப்பாவுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு. அதுக்கான மெடிசன்ஸ்க்கே வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு காசு இல்லை. வேற வழி இல்லாம அந்த பையனோட ஸ்டடீஸ் எல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு கிடைக்கிற வேலை எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்படி கிடைக்கக்கூடிய அந்த காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சு வீட்டுக்கான செலவு மட்டும் இல்லாம அவங்க அப்பாவுக்கான மெடிசன் செலவையுமே வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியா இந்த பையன் அவங்க அம்மா கிட்ட சரிம்மா எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கு, நான் வெளியில போயிட்டு எதனாச்சும் சாப்பிட்டு வரேன் அப்படின்ட்டு கிளம்பியிருக்கான். திரும்ப வரல. அஞ்சாவது சான்ஸ்கர். இந்த பையனுக்கு 18 வயசு. இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒரே அடல்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பையன் தான். இந்த பையன் 12th ஸ்டாண்டர்ட்ல 60% மேல மார்க் வாங்கியிருக்கான். 10th ஸ்டாண்டர்ட்ல 91% மேல மார்க் வாங்கியிருக்கான். நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையன். இதுல இந்த பையன் மட்டும்தான் பெருசா நடந்த ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்கிறான். இந்த கதையில இவங்களுமே ஒரு முக்கியமான கேரக்டர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அவங்களோட பேர் வந்துட்டு பூனம் டூபே. அதாவது இந்த 5 ஃப்ரெண்ட்ஸுங்கள்ல ஒருத்தனான ஹனி டூபேயோடைய அம்மா. இவங்க அந்த கேன்டோன்மெண்ட்ல வந்துட்டு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு பர்சன். இவங்க சீக்கிரட்டா ரொம்ப பெரிய ஆளு. இவங்களுக்கு அங்க தெரியாத கான்டெக்ட்ஸே கிடையாது. எக்கச்சக்கமான பொலிட்டிஷியன்ஸ் கூட, கிரிமினல்ஸ் கூட, பிசினஸ் மேன்ஸ் கூடலாம் இவங்களுக்கு கனெக்ஷன் இருக்கு. இதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட வந்து இவங்க அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இவங்களுடைய அத்தனை கான்டெக்ட்ஸையும் யூஸ் பண்ணி அந்த விஷயத்தை சால்வ் பண்ணுவாங்களாம். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் மற்றவங்களுக்கு கிடையாது. ஒரு தடவை ஹேமட்டுக்கே நடந்திருக்கு. ஹேமட் ஒரு தடவை வெளியில பைக் எடுத்துட்டு போய் சுத்திக்கிட்டு இருந்த அந்த சமயம் போலீஸ் ஆபீசர்ஸ் அதை பார்த்து அந்த பைக்கை வந்துட்டு சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. சொல்ல போனா ஹேமட்டுக்கு அந்த சமயத்துல 17 வயசு தான் இருந்தது. ஒரு டிரைவிங் லைசன்ஸ் கூட இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. இப்படி ஹேமட்டோட பைக் வந்துட்டு சீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த பூனம் டூபே தான் வந்து பாத்தீங்கன்னா ஹேமட்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி அந்த பைக்கை வந்துட்டு ரிலீஸ் பண்ணி இவங்கிட்டே வந்து தரதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி இந்த பைக் ஹேமட்டுக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா இவனுக்கு பூனம் மேல வந்துட்டு பெரிய நம்பிக்கை வருது. இந்த ஆண்டி கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் சரி இவங்க உடனடியாக நம்மளுக்காக பண்ணி தந்துருவாங்க அப்படின்ற மாதிரி இவன் நம்புறான். இந்த பையனுக்கு வெறும் 17 வயசு தான் ஆகுது. இவன் ஒரு நபரை வந்துட்டு நம்பி இருக்கான். நம்புறதுல பிரச்சனை கிடையாது. ஆனா இவன் யாரை நம்பி இருக்கான் அப்படின்றதுல தான் பிரச்சனையே இருக்கு. ஹேமட் கூட பூனம் வந்துட்டு பேச ஆரம்பிச்ச அந்த சமயத்துல தான் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஹேமட்டோட அப்பா வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, நிறைய சம்பளம் வருது அப்படின்னு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட பூனம் வந்துட்டு ஹேமட் மூலியமா நம்ம நிறைய காசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இதனால இவங்க ஹேமட் கூட ரொம்ப 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 க்ளோஸா வந்துட்டு பழக ஆரம்பிக்கிறாங்க. ஹேமட்டை கம்ப்ளீட்டா மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால ஹேமட் வந்துட்டு அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா பூனமோட வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கான். இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஹேமட்டோட அப்பாவுக்கு தெரியுது. ஹேமட்டோட அப்பா வந்து அந்த வீட்டுக்கு நீ அதிகமா போயிட்டு வராத, அங்க யார் யாரோ வந்துட்டு போறாங்க, எதுவுமே சரி இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனா ஹேமட்டுக்கு வந்து வெறும் 17 வயசு தான் ஆகுது. அவன் இந்த அட்வைஸ் எதையுமே வந்துட்டு கேட்கல. அப்பா சொல்றது எல்லாத்தையுமே மீறி இதுல என்ன இருக்கு, இவரையும் அப்படி சொல்றாரு, நம்ம மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகலாம் பேசலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கணும். இந்த டிசிஷன் இவனுடைய வாழ்க்கையை மாத்த இல்ல இவனுடைய வாழ்க்கையவே முடிக்க போகுது. இப்ப பூனமுடைய வீட்டுல வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறது டீட்டெயிலா பார்க்கலாம். ஏன்னா இதுதான் அடுத்து நடக்க போற கொலைகளுக்கான ஆணிவேர். இந்த பையன் ஹனி வந்துட்டு ஸ்கூலுக்கு போற அந்த நேரம்லாம் ஹேமட் வந்துட்டு பூனமை பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமா பூனம் வந்துட்டு ஹேமட்டை கம்ப்ளீட்டா மேனிபுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 17 வயசு பையன் வீட்டுல வந்துட்டு என்னதான் அவனுக்கு செல்லம் கொடுத்து காசு கொடுத்தாலும் அதிகமா அவன் கூட
டைம் ஸ்பெண்ட் பண்றதில்ல. ஏன்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலை வேலை அப்படின்னு சொல்லிட்டு வேலையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம பையன் கேட்குற எல்லாத்தையுமே வாங்கி தரோம் அப்படிங்கிறதுனால நம்ம நல்லா பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதனால இவனுக்கு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டென்ஷன் கிடைக்கல. அந்த அட்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு பூனம் கிட்ட கிடைச்சது வேற விதமா. பூனம் இவனை நல்லா யூஸ் பண்ணி இவனை தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 17 வயசு பையன் அப்படின்னு கூட பார்க்காம இந்த பையன் கிட்ட தப்பான ரிலேஷன்ஷிப்குள்ள போறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பூனம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, உங்ககிட்ட தான் பணம் இருக்குல்ல, உங்க வீட்டில் நிறைய இருக்குன்னு சொல்லியிருக்கல, எனக்கு கொஞ்சம் எடுத்துட்டு வா, இவ்வளோ காசு எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இவனை யூஸ் பண்ணி அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் கொண்டு வர வச்சிருக்காங்க. அதுலயும் முக்கியமா ஒரு தடவை பணத்தெல்லாம் வந்துட்டு பேங்க்ல போட்டதுனால, சரி உங்க வீட்டில் வந்துட்டு வேற காசு இல்லையா, வேற பொருளா நகையா எதனாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த சமயம் ஹேமட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா போட்டிருந்த ஒரு கோல்டு இயரிங் எடுத்துட்டு வந்து தந்திருக்கான். அதை பூனம் வாங்கிட்டு போயிட்டு வித்து காசாக்கியிருக்காங்க. இப்படி இந்த பையனோட லைஃப் வந்துட்டு போய்கிட்டு இருந்தது. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஹனி அவனோட ஸ்கூலை முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்திருக்கான். இப்படி இவன் வீட்டுக்கு வந்த அந்த சமயத்துல இவங்க அம்மா அப்புறம் இவனுடைய ஃப்ரெண்டான ஹேமட் 2 பேருமே ஒன்னா தனியா இருந்திருக்காங்க. இந்த விஷயத்த ஹனி பார்த்துறான். பார்த்த உடனே அவனுக்குள்ள பயங்கரமான கோவம் வருது. ஹனிக்கு வந்துட்டு வெறும் 15 வயசு தான் ஆகுது. இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள பயங்கரமான எரிச்சல், கோவம் எல்லாமே இருந்தது. அன்னையிலிருந்து ஹனியோட மனசுக்குள்ள பழி வாங்கணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்தது. ஹனி ஒவ்வொரு நாளும் இந்த விஷயத்த மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனுடைய ஃப்ரெண்டான ஹேமட் கூட பழகிக்கிட்டு இருக்கான். ஹனி எப்பயுமே நைட்டு தூங்கும் போது டிவி பார்த்துக்கிட்டே தான் தூங்குவான். இப்படி இவன் தூங்குற அந்த சமயத்துல கிரைம் பேட்ரோல் அப்படின்ற ஒரு டிவி ப்ரோக்ராமை விடாம பார்ப்பான். இந்த ப்ரோக்ராம்ல வந்து பாத்தீங்கன்னா உண்மையா நடந்த கிரைம் கேசஸை பத்தி, போலீஸ் ஆபீசர்ஸ் எப்படி இந்த கேஸை சால்வ் பண்ணாங்க அப்படின்றத பத்தி, என்னென்ன அந்த கிரைம்குள்ள நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்த பத்தியுமே டீட்டெயிலா போடுவாங்க. இந்த மாதிரியான ப்ரோக்ராம்லாம் வந்துட்டு எதனால போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு அவேர்னஸ்னால, உங்களை சுத்தி இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு, இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து நீங்க உங்களை தற்காத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக போடுறாங்க. ஆனா இந்த ப்ரோக்ராமை பார்க்குற ஹனி வந்துட்டு இது எப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சடலத்தை எப்படி மறைக்கலாம், எவிடன்ஸ் எப்படி அழிக்கலாம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எப்படி திசை திருப்பலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இது மூலியமா தெரிஞ்சுக்கிறான். இப்படி எல்லாத்தையுமே பார்த்து இது எல்லாத்தையுமே வச்சு இவன் ஒரு பிளான் பண்றான். கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக காத்துட்டு இருக்கான். இப்படி இருந்த அந்த சமயம் தான் ஹேமட் ஒரு நாள் கையில 40,000 ரூபாய் பணத்தோட வந்திருக்கான். ஆமா, அதே மே 18 செகண்ட்ஸ் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட காசை வாங்கிட்டு நேரா இவங்கள தான் பாக்குறதுக்கு வந்திருக்கான். காலையில ஒரு 10 மணி இருக்கும். அந்த பைக் செல்லரை பாக்குறதுக்காக ஹேமட் வந்துட்டு ரெடியா கையில 40,000 ரூபாய் வச்சுட்டு உட்காந்துருக்கான். இதை பார்த்து ஹனி வந்துட்டு, இன்னைக்கு நீ பைக் வாங்க போற, நம்ம இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி, என்னோட ஸ்கூட்டியில நம்ம போயிட்டு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கூட்டிக்கு பின்னாடி ஹேமட் உட்கார வச்சு ஹனி டிரைவ் பண்றான். 2 பேருமே ஸ்கூட்டியில சந்தோஷமா பேசிக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த 2 பேர்த்துல ஒருத்தனுக்கு தான் தெரியும் திரும்ப அந்த ஸ்கூட்டியில வர போறது ஒருத்தன் தான் அப்படின்ட்டு. இந்த ஸ்கூட்டி வந்து நைக்மா ஹில்ஸ்க்கு போகுது. இது குணால இருந்து பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா. இவங்க அந்த இடத்துக்கு போன அந்த சமயத்துல ஏற்கனவே அங்க ரித்திக் அப்புறம் லோகேஷ் 2 பேருமே இருந்தாங்க. அன்னைக்குன்னு பார்த்து சான்ஸ்கர் அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு இவங்க கூட வர கிடையாது. அன்னைக்கு அந்த காட்டுக்குள்ள செலிப்ரேட் பண்றதுக்கு, பார்ட்டி பண்றதுக்கு ரெடியா பாட்டிலெல்லாம் வாங்கி வச்சுட்டு உட்காந்துருந்துருக்கானுங்க. எல்லாருமே பாட்டில் ஓபன் பண்றாங்க, குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹனி கரெக்டான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கான். ஹேமட் கையில 40,000 ரூபாய் பணத்தை வச்சுக்கிட்டு ரொம்பவே அசால்ட்டா எதை பத்தியுமே கவலை இல்லாம குடிச்சுக்கிட்டு இருக்கான். இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஹனி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டில் எடுத்து ஹேமட்டோட தலையில வேக மாட்டிக்கிறான். தலையில பாட்டில் வந்துட்டு பலமா அடிச்சதுனால அதே வழியில ஹேமட் வந்துட்டு கீழே விழுகிறான். உடஞ்ச அந்த பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ப்பான எட்ஜஸ் எல்லாம் இருக்கு. அதை எடுத்து ஹேமட்டோட கழுத்துல இப்படி வைக்கிறான். அதே இடத்துல அவனை குத்தி கொலை பண்றான். கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த 40,000 ரூபாய் பணத்தை இந்த ஹனி எடுத்துக்கிறான். எடுத்து கூட வந்து அந்த 2 பேருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஷேரை கொடுத்துட்டு ஒரு பெரிய ஷேரா எடுத்துக்கிட்டு போறான். இப்ப ஹேமட் கூட வச்சிருந்த ஹேமட்டோட 2 மொபைல் போன் எடுத்து 2 மொபைல் போனுமே வந்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி போடுறான். ஹனி வந்துட்டு ப்ரோக்ராம்ல பார்த்த மாதிரி இந்த சடலத்தை விட்டு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சடலத்துக்கு மேல பெட்ரோலை ஊத்தி பத்த வைக்கிறான். அந்த காட்டு பகுதியில பயங்கரமா கொழுந்து விட்டு எரியுது. ஆனா அந்த இடத்துல இருந்து புகை வர இந்த விஷயத்தை யாருமே அந்த சமயம் பார்க்க கிடையாது. மீதி 3 பேரும் எதுவுமே நடக்காத மாதிரி பொறுமையா அந்த காட்டுல இருந்து வெளியில வந்திருக்கானுங்க. இப்போ மே 18, 2017 ஹேமட்டோடைய அப்பா வந்துட்டு ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு வராரு, தன்னுடைய பையனையும் பைக்கையும் பாக்குறதுக்காக. ஆனா பையன் வந்துட்டு வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரியுது. இவர் அவங்க பையனுக்கு பல முறை போன் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா அந்த மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. திரும்ப திரும்ப இவர் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னு வந்திருக்கு. இவருக்கு ரொம்ப ரொம்ப பதட்டமா இருந்திருக்கு. ஏன்னா இவருக்கு இருக்கிறதே ஒரே ஒரு பையன் தான். உடனடி
இப்படி அவர் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்றாரு, கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்னோட பையன் இந்த மாதிரி வெளியில போனா திரும்பி வரவே இல்லை, என்னாச்சுன்னு தெரியல, நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட போலீஸ் ஆஃபீஸர் வந்துட்டு, காலையில் நீங்க பணம் கொடுத்து அமிச்சிங்க அப்படின்னு சொல்றீங்க பைக் வாங்குறதுக்காக. அநேகமா உங்க பையன் பைக் வாங்கிட்டு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாச்சும் போயிட்டு ஊர் சுத்திக்கிட்டு இருந்திருப்பான். அவனே வந்துருவான், வெயிட் பண்ணுங்க, எங்கேயாச்சும் குடிக்க கூட செஞ்சிருந்திருக்கலாம், நடுராத்திரி அவனே வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போனை கட் பண்றாங்க. பையனுக்கு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ற பதட்டத்தோட அவங்க அப்பா வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி பார்த்துட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா விடியுது. அடுத்த நாள் காலையில், அதாவது மே 19, சடனா ஹேமந்த் கிட்ட இருந்து இவங்க அப்பாவுக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. இதை பார்த்த உடனே நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கால் அட்டன் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த மொபைல்ல அவங்க பையனோட குரல் கேட்க கிடையாது, அதுக்கு பதில வேற யாரோ ஒரு நபருடைய குரல் கேட்குது. அந்த நபர் வந்துட்டு இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்க பையன் என் கிட்ட தான் இருக்கான், நான் சொல்ற மாதிரி நீ கேட்ட அப்படின்னு சொன்னா உன்னோட பையனை நீ உயிரோட பார்க்கலாம், இல்லை அப்படின்னா உன்னோட பையனை நாங்க கொன்றுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட இவங்க அப்பாவுக்கு ரொம்பவே பதட்டமாயிருது. ஒன்றும் பண்ணிடாதீங்க, என்னோட பையன் பாவம், நீங்க என்ன வேணா கேளுங்க, நான் தரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப இந்த விஷயத்த போன்ல கேட்டுட்டு இருந்த அந்த நபர் வந்துட்டு, அப்படியா, எனக்கு உடனடியா 6 லட்சம் ரூபாய் பணம் வேணும், இந்த பணத்தை நீ தந்த அப்படின்னு சொன்னா உங்க பையனை நாங்க உயிரோட விடுறோம், இல்லைன்னா உங்க பையன் உயிர் வந்துட்டு உங்களுக்கு இல்லை அப்படின்ட்டு போனை கட் பண்ணியிருக்கான். இந்த ஃபோன் வந்த உடனே அவங்க அப்பா அண்டர் சிங்குக்கு வந்துட்டு ரொம்ப பயமாயிடுது, என்ன பண்றது அப்படின்னு தெரியல. இந்த விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பையன் ஹனியோடைய பிளான் தான். சடனா காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா எங்க அப்படின்னு சொல்லி ஊர் ஃபுல்லா தேட ஆரம்பிப்பாங்க, எல்லார்த்திட்டையுமே விசாரிப்பாங்க. ஆனா இதுவே வேற யாரோ ஒரு நபர் வந்துட்டு உங்க பையனை கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னா இந்த கேஸ் வந்துட்டு கடத்தல் கேஸா அப்படியே டைவர்ட் ஆகி போயிடும் அப்படின்னு அவன் நினைச்சிருக்கான். இப்போ அண்டர் சிங்குக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல, வேற வழியே இல்லை, நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட போன் எடுத்துக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. இப்படி ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஒரு டீட்டெயிலா சொல்லியிருக்காரு. இதை கேட்ட உடனே போலீஸ் ஆஃபீஸர் கடத்தல்காரங்க தான் இந்த வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு முடிவு பண்றாங்க. சரி, இப்போ இந்த ஃபோன் கால் வந்துட்டு எந்த லொகேஷன்ல இருந்து வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த கால் வந்த அந்த இடத்த, அந்த டவர் சிக்னலை வந்துட்டு ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ட்ராக் பண்ணதுல இந்த ஃபோன் கால் வந்து பாத்தீங்கன்னா இண்டோர் அப்படின்ற இடத்துல இருந்து வந்திருக்கு அப்படின்னு தெரியுது. இந்த இடம் குணால இருந்து 200 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. சொல்ல போனா இதுவுமே ஹனியோட ஒரு பிளான் தான். இவன் பார்த்த அந்த கிரைம் பேட்ரோல் ப்ரோக்ராம்ல இதே மாதிரி போனை வந்துட்டு ட்ராக் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தை இவன் பார்த்திருக்கான். இதனால இவன் என்ன யோசிச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட ஹேமட்டோட மொபைலை கொடுத்து, நீ இங்க இருந்து ரொம்ப தூரம் போ, இண்டோருக்கு போயிட்டு அங்க போனை ஆன் பண்ணி உங்களோட பையனை நாங்க கடத்தி வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி வாய்ஸை மாத்தி மிரட்டு. உடனடியாக அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அவங்க அப்பா பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படிங்கறத நான் அப்புறம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்திருக்கான். இப்ப இவனுடைய பிளான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போன் கால் வந்து இண்டோர்ல இருந்தா வந்திருக்கு அப்படின்றதுனால போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அத்தனை பேரும் இண்டோருக்கு போயிடுவாங்க. போயிட்டு அங்கே தான் சர்ச் பண்ணுவாங்க, நம்ம போலீஸை திசை திருப்பிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். இவன் பிளான் பண்ண மாதிரி தான் ஆச்சு. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் உடனடியாக அந்த பிளேஸ்க்கு போயிருக்காங்க. போயிட்டு இந்த பையன் அங்கே இருக்கானா அப்படின்ற மாதிரி தேடி இருக்காங்க. ஆனா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எதிர்பார்த்த மாதிரி அந்த இடத்துல இவங்களுக்கு பையனும் கிடைக்கல, சின்னதாக ஒரு க்ளூ கூட கிடைக்கல. இதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு ஷாக்கிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. மே 27, 2017 ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து குணா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருது. அதுல என்ன சொல்றாங்கன்னா, பட்டேல் நகருடைய ரயில்வே பிரிட்ஜுக்கு அடியில ஒரு சடலம் கிடக்கு, அதுவும் அந்த சடலம் வந்துட்டு ரொம்ப மோசமா எரிஞ்சு போன நிலைமையில கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அவங்களோட ஃபோர்ஸை கூட்டிக்கிட்டு அந்த பிரிட்ஜுக்கு அடியில போயிட்டு பாக்குறாங்க. பார்த்தப்ப ஒரு பையனுடைய சடலம் வந்துட்டு ரொம்ப மோசமா எரிஞ்சு போய் கிடந்தது. அந்த பையன் யார் அப்படின்னு தெரியல, எரிஞ்சு போனதுனால முகம் வந்துட்டு கம்ப்ளீட்டா சதைஞ்சு போயிருக்கு. எல்லாருமே இந்த சமயம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பையன் காணாம போன ஹேமட்டா இருப்பானோ அப்படின்னு யோசிச்சாங்க. இதுக்காக எல்லாருமே இவங்களுக்கு கிடைச்ச அந்த சடலத்தை எடுத்துட்டு போயிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்க. டிஎன்ஏ டெஸ்டும் பண்ணாங்க, அதோடைய ரிசல்ட்டும் வந்துச்சு. ஆனா ஒரு பெரிய ட்விஸ்டே இங்க தான் இருக்கு. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த சடலம் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஹேமட்டோடைய சடலம் இல்ல. ஹேமட்டோடைய டிஎன்ஏவோட இந்த சடலம் மேட்ச் ஆகல. அப்ப இந்த சடலத்தோடைய டிஎன்ஏ யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தனான ரித்திக்குடைய டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுது. அப்படின்னா இங்க எரிஞ்சு போன நிலைமையில கிடக்கிறது ரித்திக்குடைய சடலம். இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வேற ஒரு டைரக்ஷன் நோக்கி போது. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பயங்கரமான கன்ஃபியூஷன் இருந்துச்சு. இது எப்படியோ இப்போதைக்கு ஹேமட் வந்துட்டு மிஸ்ஸிங், யாரோ ஹேமட்டை கடத்தி இருக்காங்க. ரித்திக் வந்துட்டு இறந்துட்டான், யாரோ ஒருத்தங்க இவனை கொலை பண்ணிருக்காங்க. இடையில என்ன நடந்துச்சு, ரித்திக் ஏன் இறந்தான்? இப்ப ஹேமத் வந்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரித்திக் வந்து கொஞ்சம் நர்வஸாவே இருந்திருக்கான். ஏன்னா ஹேமட்டோடைய அப்பா வந்துட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால சுத்தி எல்லா இடத்துலயுமே போலீஸ் ஆபீசர்ஸ் தேடிக்கிட்டு இருக்காங்க.
இந்த சமயம் ஹனி வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா பூனம் கிட்ட போயிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றான். இது எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா பூனம்க்கு ஒரு பயம் வருது, எங்க நம்ம பையன் வந்துட்டு வசமா மாட்டிப்பானோ அப்படின்னு சொல்லி. இப்பதான் பூனம் ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க, ரித்திக் வந்துட்டு கொஞ்சம் லூஸ் டாக் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே பயந்து போயிட்டு இருந்திருக்கான். இவன் இப்படி இருக்கிறப்ப போலீஸ் ஆபீசர் சும்மா வந்துட்டு எதனாச்சும் கேட்டா கூட இவன் பயத்துல எல்லாத்தையுமே சொல்லிடுவான். இவன் உயிரோடு இருக்கிறது நம்மளுக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி இவங்க யோசிச்சாங்க. இதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேமத்தோடைய ஃபோன் எடுத்து ரித்திக் கிட்ட கொடுத்து நீ இங்கிருந்து ஆன் பண்ணாத, பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய இண்டோருக்கு போயிட்டு இந்த ஃபோனை ஆன் பண்ணி ஹேமத்தோட மொபைல்ல இருந்து ஹேமத்தோடைய அப்பாவுக்கு கடத்தல்காரங்க மாதிரி பேசு, காசு வேணும் அப்படின்ற மாதிரி கேளு. இதை மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா போலீஸ் எல்லாத்தையுமே டைவர்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ஹனி அப்புறம் பூனம் இவங்க 2 பேருமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இதை மட்டும் நீ கச்சிதமா முடிச்சுட்டு வா, திரும்பி வர்றப்போ உனக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு, உனக்கு நிறைய காசு கிடைக்க போகுது அப்படின்னு ஆசை வார்த்தை காட்டியிருக்காங்க. இதை நம்ம ரித்திக்கும் இங்க இருந்து இண்டோர் கிளம்பி போயிட்டு இந்த விஷயத்த பண்ணியிருக்கான். இவன் தான் வந்துட்டு அந்த காலை பண்ணது. திரும்பி வந்த உடனே உனக்கு பார்ட்டி இருக்கு, பார்ட்டி செட்டப் எல்லாமே நாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பிரிட்ஜு கடையில வர வச்சிருக்கான். ஹனி சொன்ன எல்லாமே உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வந்து ரித்திக்க அதே இடத்துல அவனுக்கே தெரியாம கொலை பண்ணியிருக்காங்க. முன்னாடி இவன் ஹேமத் எப்படி கொலை பண்ணியிருக்கானோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ரித்திக்குமே வந்துட்டு பண்ணியிருக்கான். ஷார்ப்பான ஒரு பொருளால கழுத்து அறுத்து மேல பெட்ரோல் ஊத்தி எரிச்சு விட்டு போயிருக்கான். இந்த விஷயம் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு தெரிஞ்ச உடனே ரித்திக் சம்பந்தப்பட்ட வேற எதனாச்சும் இருக்குமா அப்படின்னு தேடினப்ப ரித்திக்கோட வேலட் ஒன்று போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைக்கும். இந்த வேலட்டை ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார் ஒரு பஸ் டிக்கெட் இருந்திருக்கு. அது என்ன பஸ் டிக்கெட்னு பார்த்தப்பதான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த கேஸோடைய ஃபர்ஸ்ட் க்ளூ கிடைக்குது. இந்த பஸ் டிக்கெட் பாட்னாவில இருந்து இண்டோருக்கு போகக்கூடிய ஒரு பஸ் டிக்கெட். போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாங்க நம்மள டைவர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வேணும்னே பண்ணியிருக்காங்கன்னு. ரித்திக்கு மட்டும் கிடையாது, லோகேஷுமே தன்னோட வலையில வந்துட்டு விளை வச்சிருக்காங்க. லோகேஷ் உண்மையாலுமே வந்து ரொம்ப ரொம்ப பாவம் தான். ஏன்னா இந்த பையன் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் போயிட்டு தினக்கூலியா வேலை பார்த்துட்டு வந்தாதான் அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்துட்டு சாப்பாடு. அதுலேயும் முக்கியமா அவங்க அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டை வந்துட்டு இவன் பார்த்தாகணும், அதனால கிடைச்ச எல்லா வேலையுமே பண்ணிட்டு இருந்தான். இப்படி இருக்கக்கூடிய ஒரு பையனை பிரெயின் வாஷ் பண்ணி தான் பூனம் வந்துட்டு இந்த எல்லா விஷயத்தையுமே பண்ண வச்சிருக்கான். இந்த பிளான்குள்ள ஹனி அப்புறம் பூனம் இவங்க 2 பேருமே லோகேஷ் எப்படி இழுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு இப்போ பண தேவை இருக்கு அப்படின்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும், தினைக்கு நீ போயிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, அது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் பத்துது, நீ எங்களுக்காக இந்த வேலையை பண்ணி முடிக்க ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொன்னா உனக்கும் நாங்கள் ஒரு ஷேர் தரோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. இந்த பணம் மட்டும் நம்மளுக்கு கிடைச்சது அப்படின்னா நம்ம அப்பாவுடைய ட்ரீட்மெண்ட்டுக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்பா குணமாயிட்டாரு அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் அப்பாவுமே வேலைக்கு போவாரு, நானும் வேலைக்கு போவேன், 2 பேருமே சேர்ந்து இந்த குடும்பத்தை பார்த்துக்கலாம்னு நினைச்சிருக்கான். இப்படி சொல்லி இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லா வேலைகளுமே வந்துட்டு லோகேஷ் வச்சு இவங்க பண்ணிக்கிறாங்க. கடைசியா லோகேஷ்க்கு வந்துட்டு காசு தேவைப்பட்டது, அதனால என்னோட ஷேரை கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி பூனம் கிட்ட போயிட்டு கேட்டிருக்கான். அதுக்கு பூனம் நம்ம எல்லாருமே பண்ணதே வந்துட்டு தப்பு தான், அதுக்கு எதுக்கு உனக்கு நான் காசு தரணும் அப்படின்ற மாதிரி அமைச்சிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா லோகேஷ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. வெளியில ஏற்கனவே போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து இவங்களுக்காக நான் இந்த வேலையை பண்ணேன், இந்த காசு மட்டும் நமக்கு கிடைச்சது அப்படின்னு சொன்னா நம்ம அப்பாவை பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இவங்க நம்மளை நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ள பயங்கரமா கோவம் இருந்திருக்கு. அந்த கோவத்துல வந்து பாத்தீங்கன்னா பூனமை பார்த்து கத்திருக்கான், என்ன நீங்க நல்லா ஏமாத்திட்டீங்களே, இருங்க நான் போலீஸ் கிட்ட போயிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இப்படி இவன் தெரியாம விட்ட வார்த்தையை வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு எதிராக மாறிடுச்சு. அவனோட இறப்புக்கு அதுவே காரணமாயிடுச்சு. நயக்மா ஹில்ஸ்ல அதே ஃபாரஸ்ட்ல லோகேஷோட சடலமும் மே 29ஆம் தேதி கிடைச்சது. அதே மாதிரி கழுத்துல வந்து ஷார்ப்பான பொருளை வச்சு கிழிச்சிருந்திருக்காங்க, பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருந்திருக்காங்க. மே 29, 2017 குணா போலீஸ் ஸ்டேஷன். டேபிள் மேல 3 போட்டோ இருக்கு. ஹேமத், ரித்திக், லோகேஷ். இவங்க 3 பேருமே வந்துட்டு ஒரே கேங் தான், ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தனா வந்துட்டு சாகுறான். அதுலயும் ஒரே மாதிரியான பேட்டர்ன்ல இருந்திருக்காங்க. கழுத்து அறுக்கப்பட்டிருக்கு, மேல பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த கேங்குக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு ஏதோ ஒரு உண்மை தெரிஞ்சிருக்கணும், அதனால ஒவ்வொருத்தனா கொலை பண்றான் போல இருக்கு. மேற்கொண்டு தடயத்தை விடக்கூடாது, ஆதாரத்தை எல்லாத்தையுமே அழிச்சிடணும் அப்படின்றதான் அவனோட நோக்கம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி போலீஸ் கெஸ் பண்றாங்க. இப்படி கெஸ் பண்ணதுல இந்த 5 பேர்த்துல ஒருத்தன் தான் இந்த வேலையை பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதுல 3 பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க, மீதி 2 பேர் தான் இருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரிச்சோம் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உண்மை வெளியில வந்துடும் நினைச்சாங்க. இன்னும் 2 பேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க அந்த சமயத்துல 3ஆவதா பூனமும் வந்துட்டு லிஸ்ட்ல வராங்க. ஏன்னா அந்த 2ல ஒன்னான ஹனியோடைய அம்மாவை பத்தி ஊர்ல இருக்க நிறைய பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை கூப்பிட்டு வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு உங்களை நாங்க இன்ட்ராகேஷன் பண்ணோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த சமயத்துல அவங்க போலீஸ் ஸ்டேஷன் வர்றதுக்குள்ள எக்கச்சக்கமான போன் கால்ஸ் வந்துட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட வந்துச்சு. எல்லாருமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சன்ஸ். இவங்க எல்லாருமே கால் பண்ணி இன்ஸ்பெக்டர் கிட்ட பூனமுக்கு
ஒண்ணுமே தெரியாது, அவங்க ரொம்ப நல்லவங்க, அவங்கள விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் கூட இன்ஸ்பெக்டருக்கு பெருசா இது மேல சந்தேகம் வர கிடையாது. இத்தனை பேர் எதுக்காக ஒரு லேடிக்காக ஃபோன் பண்ணோம் அப்படின்ற டவுட் வந்துட்டு இவருக்கு வருது. இதனால இவங்களுமே வந்துட்டு கண்டிப்பா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு போலீஸ் வராங்க. பூனம், ஹனி, சன்ஸ்கார் இவங்க 3 பேருத்தையுமே 3 ரூம்ல தனித்தனியா உட்கார வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஹனி கிட்ட கேட்குறாங்க, இவங்களெல்லாம் கொலை பண்ணது நீ தானா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல இந்த கொலைகளை நான் பண்ணல, எனக்கும் இந்த கொலைகளுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, நான் கடைசியா ஹேமட்டை வந்துட்டு மே 18ஆம் தேதி பார்த்தேன், அதுக்கு மேல நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க உட்காந்துருந்த அந்த டேபிள் மேல ரிட்டிக்குடைய வேலட் எடுத்து வைக்கிறாங்க. அதுக்குள்ள இருந்து இந்த டிக்கெட் எடுத்து, இந்த டிக்கெட் என்ன டிக்கெட்னு பாத்தியா, பாட்னா டு இண்டோர் அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. இந்த டிக்கெட் நீ யாருக்காக வாங்கி தந்த அப்படின்னு கேட்டதுக்கு ஹனி எதுவுமே பேசல, அமைதியா இருக்கான். அது மட்டும் கிடையாது, இன்ஸ்பெக்டர் வந்துட்டு நைக்மா ஹில் சம்பந்தப்பட்ட போட்டோஸ்லாம் எடுத்து காமிச்சிருக்காங்க. இவனோட முகத்துல வந்துட்டு லைட்டா ஒரு பயம் வருது. என்னதான் பல கிரைம் டிவி ஷோஸ் எல்லாம் பார்த்து பல டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாலும் இவன் ஒரு சின்ன பையன் தான். போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கேள்வி கேட்கிறப்ப நம்ம மாட்டிக்கிட்டோமோ அப்படின்ற பயம் வந்துட்டு பச்சை அவனோட முகத்துல தெரிஞ்சது. ஒரு கட்டம் வரைக்கும் மட்டும்தான் இவனால பிரஷர் தாங்க முடிஞ்சது, அதுக்கப்புறம் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உண்மையுமே ஒன்னா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹேமத் அப்புறம் அவங்க அம்மாவுடைய ரிலேஷன்ஷிப் பத்தி, அந்த 40,000 ரூபாய் பணத்தை பத்தி, அதுக்கப்புறம் இந்த நைக்மா ஹில்ஸை பத்தி, பாட்டில் எடுத்து அவன் தலையில உடைச்சது, பெட்ரோல் ஊத்தி நெருப்பு வச்சது, ரித்திகை கொலை பண்ணது, லோகேஷை கொலை பண்ணதுன்னு எல்லாத்தையுமே வந்துட்டு ஒத்துக்கிறான். என்ன நடந்துச்சுங்கிறது டீட்டெயில்டா சொல்றான். இவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த இன்ஸ்பெக்டருக்கு இது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஏன்னா வெறும் 15 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையன் தான். இப்படி இவனுக்குள்ள இவ்வளவு மோசமான தாட்ஸ் வந்துச்சு, இப்படி இவ்வளவு கொடூரமா அடுத்தடுத்து கொலை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு யோசிச்சாங்க. அப்படியே பக்கத்து ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இவனுடைய அம்மாவான பூனம் இருக்காங்க. பூனமையுமே பயங்கரமா ப்ரெஷர் பண்ணிருக்காங்க. இப்ப பூனம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் எனக்கு எதுவுமே தெரியாது, என்னோட பையன் தான் ஏதோ தெரியாம பண்ணிட்டான், பாவம் சின்ன பையன், அவன் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் அப்படின்றத மட்டும் தான் நான் சொன்னேன், மற்றபடி இந்த கொலைகள் எதுவுமே நான் பண்ணல அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி விடாம நிறைய இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டே இருந்திருக்காங்க. இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சான்ஸ்கர் அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பையன். சான்ஸ்கர் எந்த ஒரு விஷயத்திலுமே இன்வால்வ் ஆக கிடையாது. அந்த சமயம் அவனுக்கு வேற ஒரு வேலை இருந்ததுன்னு போயிட்டான். ஆனா இவங்களோட பிளான் என்ன, இவங்களாம் என்ன பண்ணாங்க, என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லாமே சான்ஸ்கருக்கு தெரியும். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் வந்துட்டு சான்ஸ்கர் தான் அப்படின்னு சொல்லி ஹனியும் அவங்க அம்மாவும் அப்பயே பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னைக்கு இருந்தாலும் இவன் வந்துட்டு வெளியில போயிட்டு உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இத்தனை கொலைகளை பண்ணிட்டோம், இவனையும் சேர்த்து கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு நம்ம மாட்டவே மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹனியும் பூனமும் வந்துட்டு யோசிச்சிருக்காங்க. அதே நைக்மா ஃபாரஸ்ட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுக்குள்ள இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. அதனால சான்ஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். உண்மையாலுமே வந்துட்டு லக்கி தான். இப்போ எல்லாருக்குமே இருக்கிற கொஸ்டின் என்னன்னா, ஹேமத்துடைய சடலம் எங்க? ஹனியை தொடர்ந்து விசாரிச்ச அந்த சமயத்துல, சார் நாங்க தான் சார் கொலை பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒத்துக்கிறான். சரி எங்க சடலம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டு ஹனியையும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த சடலத்தை தேடி இருக்காங்க. இப்ப எங்க சடலம் இருக்கு அப்படின்ற விஷயத்த ஹனி வந்துட்டு காட்டிடுறான். போலீஸ் ஆபீசர்ஸ் ஹேமத்துடைய சடலத்தை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இப்ப ஹேமத்துடைய அப்பாவான அந்தர் சிங்குக்கு வந்துட்டு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்றாங்க. இதை கேட்ட அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட தாங்கிக்க முடியல. அவர் பயங்கரமா கதறி கதறி எழுதாரு. காரணம் என்னன்னா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய ஒரே பையன் இந்த பையன் தான். மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க, இந்த பையன் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு செல்லம் கொடுத்தாங்க. ஆனா ஹேமத் இப்போ உயிரோடவே இல்லை. 5 வருஷம் கழிச்சு குணா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஜட்ஜஸ் வந்துட்டு 62 பேஜ் இருக்கக்கூடிய வெர்டிக்கை படிச்சாங்க. இப்போ நீதிபதி இது எல்லாமே படிச்சு முடிச்சுட்டு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கேஸ் வந்துட்டு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல நடந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல ஹனி வந்துட்டு சின்ன பையன் அப்படின்ற மாதிரி ட்ரீட் பண்ண கிடையாது. இவனும் ஒரு அடல்ட்டா தான் கோர்ட் வந்துட்டு கன்சிடர் பண்ணியிருந்திருக்கு. இதனால இவனுக்கு ஆயுள் கால தண்டனை தரணும் அப்படின்ற மாதிரி முடிவாகுது. பூனம் டூபே வந்துட்டு இன்னுமே ஜெயிலுக்குள்ள தான் இருக்காங்க. அவங்களுக்கான ப்ராப்பரான தீர்ப்பு வந்துட்டு வரல. பழி தீக்கிறேன், கொலை பண்றேன் அப்படின்னு சுத்திக்கிட்டு இருந்த அந்த பையன் இப்ப ஜெயிலுக்குள்ள தான் இருக்கான். ஹனியோட லைஃப்ல யாராச்சும் ஒருத்தங்க இருந்து நீ பண்றது தப்பு, இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவனுடைய அம்மாவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்றதுனால இவன் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த தப்புமே வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு பெருசா தெரிய கிடையாது. அதுக்கான ப்ராப்பரான அட்வைஸ் அவங்க கொடுக்க கிடையாது. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருந்த கேஸ். இந்த கேஸ்ல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹேமத்தோடைய அப்பா. நம்ம நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம், அந்த கஷ்டம் வந்துட்டு பையன் படக்கூடாது அப்படின்னு நினைச்சிருந்திருக்காரு. ஏற்கனவே எந்த ஒரு குழந்தையும் இல்லை, ஒரே பையன் தான் இருக்கான் அப்படின்றதுனால அந்த பையனுக்கு செல்லம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. 40,000 ரூபாய் பணத்தை வந்துட்டு 17 வயசு இருக்கக்கூடிய ஒரு பையனோட கையில கொடுத்து அமைச்சிருக்காரு. அவன் சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் 9th ஸ்டாண்டர்ட் வந்துட்டு ஃபெயில் ஆயிருந்திருக்கான். என்ன பிரச்சனை உனக்கு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, கோச்சிங் சென்டருக்கு போயிட்டு படி, எப்படியாச்சும் கிளியர் பண்ணலாம், நாளைக்கு வாழ்க்கையில் வந்துட்டு பெரிய ஆள் ஆகலாம், அப்பா மாதிரி எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய வேலைக்கு வா. இது எதையுமே வந்துட்டு அவர் சொல்லலை. பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்த சொல்லுவாங்க, நான் பட்ட கஷ்டம் வந்துட்டு என்னோட பையன் படக்கூடாது, என்னோட பொண்ணு
கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு. ஆனா அவங்க கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததுனால தான் அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படிங்கறத மறந்துடுறாங்க. நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஒரு கம்ஃபர்டான ஜோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே அவங்கள கம்ஃபர்ட்லேயே வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க ஸ்பாயில் ஆவாங்க, இல்லைன்னா முன்னேற மாட்டாங்க. என்னைக்கு ஒருத்தங்க அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனை உடைச்சிட்டு வெளியில வராங்களோ அப்பதான் வந்துட்டு முன்னுக்கு வருவாங்க. அதுக்காக குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு எதுவுமே தரக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. பேசிக்கான நீட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த சாப்பாடு மாதிரி, ஷெல்டர் மாதிரி, இந்த எஜுகேஷன் கொடுக்கறது, அவங்க எதனாச்சும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட்டா, அவங்களுக்கு பேக் போனா நிக்கலாம். அதெல்லாம் விட்டுவிட்டு அவங்க கொஞ்சம் கூட கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு உங்களோட பிரசன்ஸ் இல்லாத அந்த சமயத்துல அந்த குழந்தை வந்துட்டு இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பாத்துக்கிறது, தன்னுடைய பொண்ணுக்கு பையனுக்கு வந்துட்டு என்ன வேணும் அப்படின்றத பேசி தான் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும். உனக்கு இது வேணுமா, சரி இந்த காசை எடுத்துக்க அப்படின்னு சொன்னா பாத்துக்கிற மாதிரி ஆயிடாது. யாரு கூட பேசுறாங்க, எப்படி நடந்துக்கிறாங்க, எதனாச்சும் பிரச்சனையில மாட்டிக்கிறாங்களா, ப்ராப்பரா இருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையா பாத்துக்கிறது. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்க வச்சு இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளோட சேனல் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.